ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் இனிப்பு பணியாரம், கார பணியாரம் எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம தேவையான பொருள் 2 கேரட், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கீரை. முதல் பேன் எடுத்துக்கிறேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வரட்டும். அதில் முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பணியாரத்தை சேர்க்கும்போது குட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது. அது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன். நீங்கள் தண்டுக்கீரை, மணத்தக்காளி கீரை, எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கீரை போட்டு நம்ம பணியாரத்துக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. தனியாக கீரை கொடுக்கும்போது அவங்க சாப்பாட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2 கேரட், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் சேர்த்துக்கணும், அதை நான் வீடியோவில் நான் காமிக்கலை. அவ்வளோதான், இந்தளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் மாவு எடுத்திருக்கேன். 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் புழுங்கரிசி எடுத்து தனியாக ஆட்டி எடுத்ததுங்க. பணியாரத்துக்கும் தனியாக ஆட்டி எடுத்து வச்சுருந்தது. அதில் கொஞ்சம் மாவு எடுத்து அதில் வதக்கி வச்ச கேரட், கீரை இதெல்லாம் சேர்த்து நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இனிப்பு பணியாரத்துக்கு தேவையானது 1 கப் வெல்லம், 2 ஏலக்காய் எடுத்து அதை தட்டி வச்சு அதை பேனில் போட்டு அதை பாவு காய்ச்சுறேன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேங்க, ரொம்ப வேண்டாம். ஏன்னா மாவில் ஏற்கனவே தண்ணியாக தான் இருக்கும். இதை கொஞ்சம் ஊற்றினோம்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும் மாவு. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சி எடுத்து அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பணியாரத்துக்கு நான் ஆட்டின மாவு தாங்க. அதை தனித்தனியாக எடுத்து கார பணியாரத்துக்கு தனியாக, இனிப்பு தனியாக எடுத்து வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கார பணியாரத்துக்கும் இனிப்பு பணியாரத்துக்கும் பணியாரக்கண்ணில் வச்சு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சேர்த்துட்டு மாவு ஊற்றிக்கலாம். அதில் காலை டிஃபனுக்கு, நைட் டின்னருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கேரட், கீரை, நீங்கள் என்ன வேணால் நீங்கள் என்ன வேறு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி காய் ஐட்டங்கள் சேர்த்து அதை வதக்கி மாவில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அதை மூடி வச்சு நான் எடுத்துட்டேன். திருப்பி போடுறேங்க. பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது.
கீரை சாப்பிட்ற அந்த அந்த ஃப்ளேவர் அதெல்லாம் எதுவும் வராது. நம்ம பணியாரம் சாப்பிட்ற அந்த அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க. எடுத்து நான் ஒரு பேனில் மாற்றிக்கிறேன். நம்ம கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பணியார சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி இனிப்பு பணியாரம் அதை நான் ஊற்றிக்கிறேன். இது ரெண்டு ஏலக்காய், ஒரு கப்பு வெல்லம் அதை மிக்ஸ் பண்ணி பாவு காய்ச்சி எடுத்து ஊற்றி அது பணியார சட்டியில் ஊற்றுறேன். மூடி போட்டேங்க. கீழே ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டு ஃபுல்லாக வேக வைக்கலாம். ஓகேங்க. திருப்பி போட்டாச்சுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடும். திருப்பி பார்க்கலாம் அதான் வெந்துருச்சான்னு. வெந்துருச்சுங்க. ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. நம்ம அதை எடுத்து இன்னொரு பவுலில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இனிப்பு பணியாரம் கார பணியாரம் ரெடியாக வச்சு நான் அதை பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா